நம்ம இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு தோவாலையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃபேஸ்லேயும் நியூட்ரலையும் லைன் வருதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். வீடியோவில் எப்படி சரி செஞ்சேன்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுங்க நியூட்ரல் கம்ப்ளைண்ட்டுன்னு. கரெக்டு தாங்க, அது நியூட்ரல் கம்ப்ளைண்ட் தான். அந்த நியூட்ரல் கம்ப்ளைண்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இபி, ரெண்டாவது இருக்கிறது இன்வெர்ட்ரு. இபியில் உள்ள வந்து டாப் போட்டிருக்கதை வந்து எண்டுலேயும் டாப் போட்டிருக்காங்க. அந்த டாப்பை தூக்கி நம்ம வந்து இப்போ இன்வெர்ட்டரில் கொடுத்தோன்னா இந்த பிரச்சனை வராது. அதாவது இன்வெர்ட்டரில் உள்ள அவுட்புட் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம இந்த பிளக்கை உருவி விட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. அப்போ இந்த உருவதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா? இப்போ இந்த பிளக்கு மூலமாக தான் நியூட்ரல் போயிட்டு இருக்குது. டிபியில் நியூட்ரல் கொடுக்கல. அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இபிக்கு வந்து 2 லைன் கொண்டு வந்திருக்காங்க, ஃபேஸ் நியூட்ரல். அதே மாதிரி இன்வெர்ட்டருக்கும் ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நியூட்ரலில் வந்து டேரெக்டாக வந்து டிபியில் கொடுக்கல. நியூட்ரல் வந்து இந்த பிளக்கு மூலமாக போட்டுன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, மொத்தத்திலே வந்து டிபியில் வந்து நியூட்ரலில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோங்க. டிபியில் கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து டிபியில் கனெக்ட் பண்ணிட்டோங்க. இந்த வீடியோவை பார்த்தா நல்லா புரியும். இந்த நியூட்ரல் வந்து நம்ம இன்வெர்ட்டர் பிளக்லேருந்து வருதுல, அந்த நியூட்ரலில் வந்து வெளியே மட்டும்தான் விட்டுருக்காங்க. அந்த இபியில் வந்து இந்த நியூட்ரலை கொடுக்கல. அதாவது அந்த பிளக்கு மூலமாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, தவிர இந்த மெயின் சுவிட்சிலேருந்து கொடுக்கல. அதனால இப்போ நம்ம ஒரு கருப்பு கலர் ஒயரை போட்டு நம்ம வந்து மெயின் சுவிட்சில் கொடுத்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி கஸ்டமர்ட்டையும் சொல்லியிருக்கேன், வெளியே ஒரு டிபி வச்சா நல்லாயிருக்கும், ஒயரிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது, வெளியே ஒரு டிபி மட்டும் வச்சிங்கன்னா இதை மெயின்டைன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால கஸ்டமரும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு அவங்களுக்கு வந்து வெளியே ஒரு டிபி வச்சு பக்காவாக பண்ணி கொடுக்கணுங்க. இந்த வேலை எப்படி இருக்குது, இல்லை நான் பண்ணது கரெக்டாக தவறான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.